ஆ தெரியலையோ. என்ட்ரியாக இருக்கும். இது கேரளா தானே என்ட்ரி? ஆமாம். கட்டணுமா ஒன்றும். பிரேமு இங்கே எங்கேயாவது டீ குடிச்சிட்டு போயிடுவோம். டீ குடிச்சிட்டு போயிடுவோம். ரெண்டு ரூட் இருக்கோ? ரெண்டு ரூட் இருக்குண்ணே. இது எந்த ரூட்டில் போவேன்? இப்போ போட்டிருக்க தான் கட்டு. அப்போண்ணா 45 கிலோமீட்டர் இருக்குண்ணே. இன்னும் 1 மணி நேரம் 1.25 மணி நேரமாக தான் ஆயிரும். டீ குடிச்சிட்டு போயிருமா? இங்கேயே டீ குடிக்குமா இல்லை வேறு இடம் இருக்கான்னு கேட்கேன். இல்லை இங்கே குடிச்சிருவோம். எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு. 2 3 போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். உனக்கு தெரியுதா வயசு? பிரேமு வயசு தெரியுதா உனக்கு? தெரிய மாட்டேக்கு. வைசர் மாற்றணும். முதல் ஹெல்மெட்டே மாற்றணும். ஆமாண்ணே தானே. எலியன்ஸ் நம்மளை வந்து போலீஸ் சும்மா செக்கிங். கையில் வச்சுக்கிட முடியுமா? கையில் வச்சுக்கிடுமா? நம்ம டீ குடிக்கும் போது கட்டிக்கலாம். டீ குடிக்கும் போது கட்டிக்கலாம். எலியன்ஸ் நம்ம இப்போ அஃபிஷியலாக கேரளாக்குள்ளே இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இடம். நிறைய ஹோட்டல் நேமு அப்போ இடத்தோட பேரெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கு. ஐயா வணக்கம். எந்த ஊருங்க இது? இந்த போலீஸ்காரங்க எதுக்குன்னு பண்ணால் சரக்குக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கடத்திட்டு போகிறோமா அந்த மாதிரி ஒரு சின்ன செக்கிங் தான். ஆனால் கேங்காக வர்றவங்க மோஸ்ட்லி வந்து சரக்கு அடிப்பாங்கல்ல பசங்க எல்லோரும். ஸோ அதுக்காண்டி தான் நிப்பாட்டிக்காங்க. தவிர அவங்க நிப்பாட்டினது தப்புன்னு சொல்லலை. அவங்க வேலையை பார்க்குறாங்க. செக் போஸ்ட்டில் எதுவுமே செக் பண்ணல. பட் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே செக் பண்ணாங்க. செக் போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க அப்படி நின்றுட்டு போயிட்டாங்க. பட் ஏன் செக் போஸ்ட்டில் செக் பண்ணாங்கன்னு செக் போஸ்ட்டில் செக் பண்ணல, இங்கே ஏன் செக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏலியன்ஸ் நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வாகமானுக்கு மேலே ஏறும்போது உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். ஏன்னா திருப்பி ரெக்கார்டும் வந்து சும்மா போயிட்டே இருக்குது. ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். வேஸ்ட்டு தான். அதனால தான் ஏலியன்ஸ் நம்ம வந்து மலையில் ஏறுறோம். ஆனால் இது இருட்டிட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இருட்டானதுக்கப்புறம் தான் ஏறுறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருட்டாக இருக்குன்னு. காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஆளையாக திரட்டி கூப்பிட்டு வர்றதுக்கும், அப்புறம் வந்து
வழி மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து பேக்கப் பண்ணி ரெடி பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் நேராக என்னது ஏன் வண்டிக்கா? வா 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 வா. பேக்கை போட்டிருக்கியா? அப்பா இந்த உட்கார் உட்கார் உட்கார். என்ன ஒரு நிமிஷம். புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? ஒரு நிமிஷம். கால் பிடிச்சிக்கிட்டு. உனக்கு அடிபட்டா? இல்லை போமா. இது என்னங்கடா பைக்கு? ஏதோ பிரெக்னன்டான பசுமாடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டுல இருக்குது, பேக் வீல் தாம்பரத்துல இருக்கு. வண்டியா அம்மா? ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. அம்மா ஏன் இவ்வளோ ரோடு மோசமாக வச்சுருக்காங்க? ஆனால் ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது. ஏன்னா பஸ் வந்தால் தான். ஆமாம், அவங்க ஓட்டுறதோட பஸ்ஸு வரும்போது நம்ம இல்லை தான் பஸ் வர்றது அவங்க ஓட்டுறதோட பஸ் வரும்போது நம்ம உள்ளே வந்துட்டோம். அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? எலியன்ஸ் நம்ம நம்ம 2 பேர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். அதாவது என் பிள்ளையனை ஒரு ஆள் உட்காந்துருக்கான். அப்புறம் முன்னாடி ஒரு 125 போயிட்டுருக்கு பல்சர். மற்றபடி மீதி பசங்கள்லாம் விரட்டி போயிட்டாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி ஓகே, காட் ரோட்டில் நாங்கள் மேப் போட்டு போயிட்டுருக்கோம். எந்த மாதிரி இருக்குன்னு தெரியலை. நீங்கள் வரும்போது ரூட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ திகிலாக இருந்துச்சு. திகிலாக இருக்கிறத எங்கே இருக்கிறோம், எப்படி போகுது, சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் போயிட்டுருந்தோம். அதுதான் அதில் இந்த ஹைலைட்டு. இது மலையேற மாதிரியே தெரியல. ஊர் மாதிரி இருக்குது, அதே டைமில் வேறு மாதிரி இருக்குது. என்ன கணக்குன்னே தெரியல ஏலியன்ஸ். என்ன பிரச்சனைனா மலையேறும்போது ரொம்ப சின்ன ரோடாக இருக்கா.
அது இடம் வந்து பத்த மாட்டுக்கு. எலியன்ஸ் எப்படியோ வந்தாச்சு, வந்துட்டு ஐ மீன் வந்து வரல, போயிட்டே இருக்கும். ரோடு ஓடைகளை செம்ம மொக்கையாக போட்டிருந்தாங்க. அதில் வேறு ஏற்றம் இறக்கம் இருந்துச்சா, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. மழை வர லைட்டாக சாரல் மாதிரி அடிக்குதா, அதனால் வைசரை வர க்ளோஸ் பண்ண முடியல எலியன்ஸ். அதனால் அவங்களுக்கு வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியலை. எலியன்ஸ் இது எப்படி இருக்குது பாருங்க ரூட்டு. இவ்வளோ மோசமான ரோடு நான் பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது. ரோடு சரியான மோசம் வச்சுருக்காங்க. எப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்க, சுத்தமாக வியூவே தெரிய மாட்டேங்குது. அதில் குத்தாங்க மக்களாக போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள் மிஸ்ட்டு, சரியான மிஸ்ட்டு எலியன்ஸ். ஆனால் சரியான விஷுவல் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு போல் ஐ மீன் விஷுவல் இருக்காது, ஒரு சரியான என்ஜாய்மெண்ட்டாக போகிறாங்க. அதே டைமில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. நைட் ட்ராவல் பண்ணுறேன்னா சரியான மிஸ்ட்டு, ரோடே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ மிஸ்ட்டு எலியன்ஸ். அங்கே பாருங்க செம்மையான மிஸ்ட்டு. அதான் மேப் பார்த்து போனால் பெட்ரு இந்த மாதிரி இடத்துல தான். ஆமாம் ரோடு தெரிய மாட்டுக்கு. ஆஹா நம்ம வந்து இதை கழட்டிட்டோம் க்ளவுஸை. ரொம்ப ஒரு மாதிரி கை ஈரப்பட ஒரு மாதிரி ஆகுது, வலிக்க ஆரம்பிச்சிட்டு. லைன்ஸ் கட் பண்ணாமல் போயிட்டுருக்கேன். சப்போஸ் இது ஆஃப் ஆகிட்டுன்னா நான் வந்து அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதாவது வீட்டுக்கு அந்த ரூமுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐ மீன் இந்த விளாக் இதோடு நிற்கும். நான் போயிருப்பேன், ரூமுக்கு போயிருப்பேன். யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, ஃபுல்லாக போடுங்க ப்ரோ அப்படின்னு. இந்த ரோட்டில் உங்களுக்கு என்னத்தை காட்டுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. அதே டைமில் அம்மா இது வந்து ரோடை பார்த்து ஓட்ட வேண்டியதுனால விளாக் பண்ண முடியல கம்ஃபர்டபுளாக. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. எப்பா குண்டு குழியும் அதிகமாக இருக்குது. இவருங்க வியூ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. ஆனால் நம்ம நைட் நேரம் வந்து சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. நம்ம டீம் தானா? இதுக்குள்ளே போகணும். இது போட்டு விட்ருவோம். A few moments later. இல்லை
அங்கே பாரு வியூ பாரு செம்மையாக இருக்கு. அங்கே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே தான் போகிறோம். எகிரி வராதிங்க அந்த டைமில் நைட் நேரம் எகிரி வராங்க. பார்த்து எல்லாரும் இறக்கிட்டாங்க. நல்ல வேலை அவங்க இறங்கினாலும் நம்ம தப்பிச்சோம். வந்தாச்சுண்ணே. இந்த ரூம் தான் தேடணும். எக்ஸ்ட்ரா பெட் உண்டா? எக்ஸ்ட்ரா பெட் உண்டு. வேற வேணாலும் தரேன். வேற வேணாலும் பிரச்சனை இல்லை. பாத்ரூம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா தான் இருக்கு. வெயிட் இல்லை சூப்பராகவே இருக்குது. 3 நிமிடம் நம்ம கம்மி பண்ணிட்டு ஒரு 2 ரூபாய்க்கு இருக்குமா? எவ்வளோ சொன்னா ஸ்டார்டிங்கே 3 ரூபாய் கிட்டாண்ணா. 2 நாளைக்கு 7 ரூபா. 2 நாளைக்கு 6 ரூபா. 7 ரூபா. இப்போ 7 ரூபா வேண்டாம். 7 ரூபாய்க்குண்ணா. அதனால தான் கேட்டேன். ஒரு நாளைக்கு 3 ரூபா, 2 நாளைக்கு 6 ரூபா தானே எடுங்க. அது எனக்கு கணக்கு எடுங்க. அது என்ன எனக்கு புதுசாக இருக்கு. 2 நாளைக்கு 5 ரூபா கூட இருக்கு. குறைச்சி சொன்னா கூட பரவாயில்ல. 2 நாளைக்கு 7 ரூபாயா? Many hours later. It's a brand new. Super. ஏமா இருக்கு? I think you. என்னாச்சு? என்னாச்சு? போங்கடா போ. பார்த்து என்ன வலிக்கிட்டாங்க? வலிக்கிட்டியா இல்லை தெரியாம இருந்துட்டியா? டேய் உன்னதாண்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா அகிட்டு போத அடிபட்டா காலையில் அடிச்சிட்டா. செருப்பு வலிக்கிடுச்சுங்க. உட்கார். இரு நான் பார்த்துட்டு வரப்போ. இப்போ இது நம்ம இது சேர்த்தா. இப்போ 3 ரூம் வேணா 3 ரூம் எடுத்துக்கலாம். ஒரு ரூம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப മതിയോ? അതോ 4 വേണോ? ഒരു റൂംസ് വേണോ? 3 தான் இருக்கும். 3 3 പേർക്ക് വെച്ച് ഒരു റൂം ടോട്ടൽ ഫുൾ 4 ബിൽ 8,000. 2 நாள் 2 days ஆனு 2 days. Okay, today night, tomorrow night. Okay, I will
further reduce 7,000 rupees for 1 day. For 1 day. நாளைக்கு இல்லை 2 days, 2 nights. 2 days ആണ് ഞാൻ പറഞ്ഞത്. 1 day നമ്മൾ 4,000 തരാമെന്ന് പറഞ്ഞു. 1 ഡേക്ക് 1 day 4,000. ഞാൻ നോർമൽ കൊടുക്കുന്നത് 3,000 ആണ്. ടോട്ടൽ 4 റൂംസ് 12,000 ആണ്. അത് 8,000 തരാമെന്ന് പറഞ്ഞു. വീണ്ടും റെഡ്യൂസ് ചെയ്ത് 7,000 തരാം. 1 day. Per day का. Per day. Per day के क्या बेम? 2 days വേറെ ഉണ്ടാക്കണം ഇത് സെറ്റാകാതെ Budget. എത്ര നിങ്ങളുടെ പറയുന്നത് 2 days के 2 days. 8,000. No. Nothing doing. 2 days for about 1,000 rupees for 1 room. It's impossible. Appeal. हमारा बात. ആരെ പറ്റില്ല സെറ്റാ चे कंपनी. ഏതാ? कंपनी. ഇല്ല ബഡ്ജറ്റ് എനിക്ക് സെറ്റാകാതെ No problem. आज इजी इधर पर Ma'am, 2 days last 10,000 rupees. 2 days. 8,000. അങ്ങനെ ബാർഗൈൻ ചെയ്യാൻ വേണ്ടി. ചേട്ടാ ഫൈനൽ 9,000 Yes, fine, ചേട്ടാ എല്ലാവരും ഫൈനൽ 9,000 ആണ്. എനിക്ക് ടുമോറോ ഒറ്റ ദിവസം തന്നെ എനിക്ക് 8,000 പോകും. നാളെ ഒരു ദിവസത്തേക്ക് തന്നെ വീക്കെൻഡ് ആണ്, നല്ലപോലെ പോകും. ഞാൻ 10,000 അത്രയും ഡിസ്കൗണ്ട് തന്നു. Final 9,000. 9,000 നിങ്ങൾ അങ്ങനെ കിടന്ന് ബാർഗൈൻ ചെയ്താൽ എന്നാ പറയാ. ചേട്ടാ ഫൈനൽ 9,000 മോനെ എവിടെയെങ്കിലും കിട്ടുമോ 1,250 രൂപയ്ക്ക്? 1,000 രൂപ നിങ്ങൾ 9,000 പറഞ്ഞാൽ എനിക്ക് Final one. ഫൈനൽ பண்ணுங்க 10,000 ബഡ്ജറ്റ് ரொம்ப കുറച്ചു മോനെ പറഞ്ഞ മനസ്സിലാക്കി. 2 ദിവസത്തേക്ക് റൂം കണ്ടിട്ട് പറയാം. റൂം 9,000 ഞാൻ അവിടെ തരാം. 4 റൂം തന്നേക്കാം.